Social Civics la Unit 3 State Government and the lesson la ulla detail question la first question paaka porom powers and functions of the Chief Minister da question Chief Minister ku ulla power enna avaruடைய functions avaruடைய வேலைகள் என்ன இப்ப இந்த question படிக்கிறதுக்கு இந்த ஆன்சர்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பிரைம் மினிஸ்டருக்கான ஆன்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை முத பாருங்க அப்பதான் இந்த question ஈஸியா படிக்கும்போது Chief Minister question புரியும் நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நடத்தியிருக்கேன் இந்த ரெண்டு லெசன்லயும் அதாவது யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டு லெசன்ல உள்ள எல்லா டீடைல் ஆன்சரும் எப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும் ஈஸியா படிக்கணும்ன்றதுக்கும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆன்சரை வச்சு சீஃப் மினிஸ்டர் ஆன்சரை எப்படி படிக்கணும் இல்ல எதை நீங்க படிச்சாலும் இன்னொன்னு கம்பேர் பண்ணி படிக்கலாம் நான் எந்தெந்த பாயிண்ட் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிடுறேன் ஈஸியா படிச்சிடலாம் First, the Chief Minister is the real executive head of the state administration. ஒரு மாநில அரசாங்கத்துடைய உண்மையான ஆக்சுவலா இங்க என்ன அர்த்தம்னா ரியல்னா ஆக்சுவல்னு அர்த்தம் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் எக்ஸிகியூட்டிவ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கவர்மெண்ட்ல லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரின்னு 3 டைப்பா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதுல எக்ஸிகியூட்டிவோட ரியல் ஹெட் வந்து சீஃப் மினிஸ்டர் கவர்னருடைய பவரை வந்து நாமினல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க சீஃப் மினிஸ்டரோடது வந்து ரியல்னு சொல்லுவாங்க நாமினல்னா அவர்கிட்ட பவர் இருக்கு ஆனா வந்து குறைவா இருக்கிற மாதிரி அது வந்து நாமினல் சீஃப் மினிஸ்டர்னா ஆக்சுவலா அவர்கிட்ட தான் பவர் ரியலா இருக்கு அப்படின்னு அர்த்தம் மாநில அரசாங்கத்துடைய ஆக்சுவல் பவர் வந்து இல்ல ஆக்சுவல் ஹெட் வந்து தலைவர் வந்து இவர் தான் he has the following powers and functions அவருக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு ரிலேட்டிங் டு எது சம்பந்தமானா ரிலேட்டிங் டு இது சம்பந்தமா relating to governor, relating to state legislature, council of ministers, other functions and powers. அது மட்டும் இல்லாம remaining மற்ற functions and powers எல்லாம் கொடுத்திருக்காங்க ஒரு டாபிக் வைஸா ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் படிக்கும்போது இது மாதிரி டாபிக் வைஸ் எல்லாம் பிரிச்சுலாம் படிக்கல மொத்தமா படிச்சோம் அதை நான் பிரிச்சு கொடுத்திருந்தேன் உங்களுக்கு இப்ப ஒரு பாயிண்டை எப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும்னு சொல்றேன் ரிலேட்டிங் டுனா அது சம்பந்தமான அர்த்தம் எது சம்பந்தமான இங்க கொடுத்திருக்காங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவைன்னு அர்த்தம் கவர்னர்னு நம்மளுக்கு தெரியும் ஆளுநர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா நம்மளுக்கு தெரியும் சட்டசபை அது மட்டும் இல்லாம மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன மற்ற வேலைகள் என்ன மற்ற பவர் என்ன இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சம்பந்தமா பார்ப்போம் as the head of the council of ministers the chief minister enjoys the following functions and powers council of ministers அமைச்சரவையோட தலைவர் இவர்தான் சீஃப் மினிஸ்டர் தான் சீஃப் மினிஸ்டர் அதனால கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் என்ஜாய் பண்றாரு அவரு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பவர்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏனா என்னன்னு தெரியணும் மினிஸ்டர்னா என்னன்னு தெரியணும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னா என்னன்னு தெரியணும் அதுக்கடுத்து கேபினெட்னா என்னன்னு தெரியணும் சீஃப் மினிஸ்டர்னா என்னன்னு தெரியணும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் பிரைம் மினிஸ்டர் லெசன்லயே அந்த ஆன்சர் சொல்லும் போதே டீட்டெயிலா சொல்லிட்டேன் இந்த சர்க்கிள் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்காக இப்ப அதை வச்சே திரும்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு ஸ்டேட்னு எடுத்தோம்னா மக்கள் இருப்பாங்க அந்த மாநிலத்துல மக்கள் இருப்பாங்க அவங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க நம்ம இந்த கொஸ்டின் படிக்கும் போது பிரைம் மினிஸ்டர் படிக்கும் போது எம்பியை தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்திருப்போம் அவங்கள இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மினிஸ்டர் வருவாங்க அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் மாநிலத்துல வந்து எம்எல்ஏ வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த எம்எல்ஏ எல்லாம் முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு தலைவர் மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து சில எம்எல்ஏக்கு மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க அந்த மினிஸ்டர்லாம் ஒன்னா சேர்த்ததுதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம கேபினெட்னா என்னன்னா அவங்க தான் இருக்கிறதுலே பவர் அதிகமா உள்ள மினிஸ்டர்ஸ் அர்த்தம் அவங்கள கலந்து ஆலோசித்து தான் எல்லா முடிவும் சீஃப் மினிஸ்டர் எடுப்பாரு முக்கியமான முடிவெல்லாம் எடுப்பாருன்னு அர்த்தம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன் அதுல ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பெரிய டாட் மாதிரி வச்சிருக்கேன் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் நான் இந்த ஆன்சர்ல சொல்லியிருந்தேன் அதே கம்பேர் பண்ணி இங்க பார்த்தோம்னா அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அவரை சுத்தி இருக்கிற இந்த சர்க்கிள்குள்ளார இருக்கிறவங்க தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இந்த மொத்த எல்லா டாட்டும் சிஎம்மும் சேர்த்து தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இது மட்டும் சிஎம் அவரை சுத்தி இருக்கிற இந்த சர்க்கிளுக்குள்ளார இருக்கிறவங்க வந்து கேபினெட் சொல்லுவாங்க கேபினெட் அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க அதை சுத்தி இருக்கிற எல்லா டாட்டும் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே மொத்தமா சேர்த்து அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க சிம்பிளா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்ப இது புரிஞ்சாலே ஒன்னொன்னா படிச்சிடலாம் நம்ம இப்ப சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் த பர்சன்ஸ் who can be appointed as ministers by governor இந்த டாட்லாம் வச்சிருக்கோம்ல அந்த எல்லா அமைச்சர்களையும் அப்பாயிண்ட் பண்றதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு ஆனா இவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சீஃப் மினிஸ்டர் பரிந்துரை பண்ணுவார் ரெக்கமெண்ட் பண்ணுவார் இதே பாயிண்ட நம்ம இங்கேயும் படிச்சிருக்கோம் நான் ஒரு பாயிண்டாவே சொல்றேன் இதுல பாத்துருவோம் இப்ப
இந்த பாயிண்ட்க்கு ஈக்குவலா ஃபர்ஸ்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர்ல ஒரு பாயிண்ட் பாத்துறோம். எதுன்னு இப்ப கம்பேர் பண்ணுவோம். பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் தி ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அவர் தான் முடிவு பண்ணுவாரு யாரெல்லாம் மினிஸ்டர் ஆகணும், அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவாரு. முடிவு பண்ணி பிரசிடென்ட் மூலமா அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னு அர்த்தம். அதே தான் சீஃப் மினிஸ்டருக்கு இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், he allocates the portfolios among the ministers. அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. நம்ம இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, டிஸ்ட்ரிபியூட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட்ஸ்னா துறைகள்னு அர்த்தம். இப்ப சட்டத்துறை, சமூக நலத்துறை, அது மாதிரி ஒரு துறை இருக்கும். சுற்றுச்சூழல் துறை, பாதுகாப்புத்துறை, உள்துறை, அது மாதிரி நிறைய துறை இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இலாக்கா, போர்ட்போலியோனா இலாக்கான்னு சொல்லுவாங்க, இல்ல துறைன்னு சொல்லலாம். அதை வந்து அலோகேட் பண்ணுவாரு, கொடுப்பாரு. ஒரு மினிஸ்டருக்கும் இவர் தான் சொல்லுவார், நீங்க வந்து இதுக்கான அமைச்சர், இந்த துறைக்கான அமைச்சர், நீங்க வந்து சமூக நலத்துறைக்கான அமைச்சர், நீங்க வந்து பஸ்லாம் போக்குவரத்து துறைக்கான அமைச்சர் அப்படின்ட்டு ஒரு துறையை பிரிச்சு கொடுப்பாங்க. அது யார் பண்ணுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் he shuffles and reshuffles his ministry. அவர் வந்து ஷஃபிள் பண்ணுவார். ஷஃபிள் பண்ணுவார்னா ஒரு அமைச்சரை ஒரே துறையிலே வச்சிருக்க மாட்டாங்க, அவருக்கு வந்து வேற வேற துறை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஷஃபிள் பண்றதுன்னா மாற்றுறதுன்னு அர்த்தம். ரீஷஃபிள்னா திரும்ப திரும்பவும் மாத்துவாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் he guides, directs, controls and coordinates the activities of all the ministers. இப்ப ஷஃபிள் பண்றதுன்றது இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்றது அந்த பாயிண்ட் எல்லாமே கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் அவர் வந்து கைட் பண்ணுவார். கைட் பண்ணுவார்னா இந்த பாதையில போனோம், நீங்க இப்படி பண்ணணும். இந்த அமைச்சருக்கு வந்து அட்வைஸ் மாதிரி சொல்லுவார், நீங்க இந்த துறையை வந்து இப்படி நடத்தணும் அப்படின்ட்டு சிஎம் வந்து அட்வைஸ் பண்ணுவாரு, டைரக்ட் பண்ணுவாரு, ஆர்டர் மாதிரி போடுவாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு, அவர் கண்ட்ரோல்ல வச்சுப்பாரு, கோஆர்டினேட் பண்ணுவாரு, ஒருங்கிணைப்பாரு மற்ற அமைச்சர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றுச்சூழல் துறையும் இண்டஸ்ட்ரிக்கான துறையும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும். ஏன்னா வந்து அதிகமா இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சுன்னா, ஃபேக்டரி எல்லாம் வந்துருச்சுன்னா சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கும். அப்ப பாதிப்பு இல்லாத மாதிரி பாத்துக்கணும், கோஆர்டினேட் பண்ணணும். அதை வந்து சிஎம் தான் பண்ணுவாரு, சீஃப் மினிஸ்டர் தான் பண்ணுவாரு, முதலமைச்சர் தான் பண்ணுவாரு. ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஆல் த மினிஸ்டர்ஸ், எல்லா அமைச்சர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் செயல்களையும் அவர் தான் ஒருங்கிணைப்பாரு. இப்ப பிரச்சனை இல்லாம சுமூகமா நடத்துவாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்ப இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட வச்சு இதுல எல்லாமே சொல்லிடலாம். இந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்துப்பாருன்றத இந்த பாயிண்ட் வச்சு சொல்லலாம். இந்த பிரைம் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ் தி ஒர்க் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ். அமைச்சர்கள்லாம் எப்படி வேலை செய்வாங்கன்றத இவர் தான் பார்த்துப்பாரு அப்படின்றத இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் ரிலேட்டிங் டு த கவர்னர். இப்ப கவர்னர் பாயிண்ட் பார்க்க போறோம். சிஎம்ல சீஃப் மினிஸ்டர் இஸ் த பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் த கவர்னர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவைக்கும் இவர் மூலியமா தான் விஷயங்கள் பரிமாறப்படும். அப்படின்னா ரொம்ப சிம்பிளா என்னன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் எடுக்கிற முடிவை கவர்னர் கிட்ட சொல்லுவாரு. கவர்னர் அதுக்கு என்ன ரெப்ளை கொடுக்கிறாரோ, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறாரோ அதை வந்து திரும்ப அமைச்சர்கிட்ட இவர் தான் சொல்லுவாரு, சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லுவாரு. எந்த மினிஸ்டரும் அவங்களே டைரக்டா போய் கவர்னர் கிட்ட பேச மாட்டாங்க. யார் மூலமா பேசுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் மூலமா தான் பேசுவாங்க. அவர் வழியா தான், சேனல்னா வழின்னு அர்த்தம், பிரின்சிபல்னா முக்கியமான சேனல், கம்யூனிகேஷனா பேசுறதுக்குன்னு அர்த்தம். And he advises the governor in relation to the appointments of the following officials. அது மட்டும் இல்லாம சீஃப் மினிஸ்டர் தான் கவர்னரை அட்வைஸ் பண்ணுவார், கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, நீங்க இந்தந்த பதவிக்கு இவங்கெல்லாம் இந்தந்த அபிஷியல்ஸ்னா ஆபீசர்ஸ் அர்த்தம், அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த பாயிண்ட் இங்க நம்ம பார்த்தோம்ல, இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆக்ட்ஸ் as a link between பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்ப பிரசிடென்ட்க்கு பதிலா இங்க கவர்னர் இருக்கு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்ப இங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள அமைச்சரவைன்னு அர்த்தம், இங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள அமைச்சரவைன்னு அர்த்தம். அதுக்கு லிங்க் பாலமா இருக்கிறாரு. அதே மாதிரி பிரின்சிபல் சேனல்னா வழி, பாலமா இருக்கிறாரு, பேசிக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் சேம். அதே மாதிரி டு கன்வர்ஸ் டு த பிரசிடென்ட் ஆல் டிசிஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவை என்ன முடிவு எடுத்தாலும் அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு சொல்றது பிரைம் மினிஸ்டரோட வேலை. அதே மாதிரி கவர்னர் கிட்ட சொல்றது சிஎம்மோட வேலை. அது மட்டும் இல்லாம அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் என்னென்ன பதவிக்குன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல 5 பதவி கொடுத்திருக்காங்க. ஏதாவது 3 எழுதினா கூட போதும், 5 எழுதினாலும் தப்பு கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்ச பாயிண்ட்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்க. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், ஒரு மாநிலத்துடைய உயர்ந்தபட்ச வழக்கறிஞர்னு அர்த்தம், கவர்மெண்ட்டுக்காக வாதாடுற வழக்கறிஞர்னு அர்த்தம். ஒரு பேர் வந்து அந்த பதவிக்கு பேர் வந்து அட்வொகேட் ஜெனரல். நெக்ஸ்ட் வந்து சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி, அது மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். அதோடைய தலைவரையும் உறுப்பினரையும் இவருடைய பரிந்துரைப்படிதான், சிஎம் உடைய பரிந்துரைப்படிதான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இப்ப நீங்க ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் படிச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும்னா,
ஸ்டேட்னு அப்படியே வச்சுங்க. பப்ளிக் சர்வீஸ்க்கு பதிலா பிளானிங் கமிஷன், இவங்க தான் திட்டம்லாம் போடுவாங்க. இந்த கமிஷன் அதாவது இந்த ஆணையம் தான், கமிஷன்னா ஆணையம்னு அர்த்தம், அவங்க தான் திட்டம்லாம் போடுவாங்க. சோ ரிமைனிங் நான் சொல்றேன். ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் மாநில நிதி சம்பந்தமான ஆணையம்னு அர்த்தம், அதாவது அந்த ஸ்டேட்டுக்கான காசு சம்பந்தமான ஆணையம்னு எடுத்துக்கலாம் சிம்பிளா. அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடத்துற கமிஷனர் ஆணையர், அவரை அப்பாயிண்ட் பண்றதும் இவர் மூலமா தான். கவர்னர் வந்து சிஎம் சொல்றபடிதான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, அது வந்து சிஎம் ஓட பவர்ல வருது. நெக்ஸ்ட் ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டசபை சம்பந்தமா சிஎம்க்கு என்னென்ன பவர் இருக்கு. ஹி அனௌன்சஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். சட்டசபையில ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்னா சட்டசபையில் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு, அறிவிப்பு வெளியிடுவாரு, அறிவிப்பாரு, கவர்மெண்டோடைய கொள்கைகளை அறிவிப்பாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சட்டசபையில முதலமைச்சர் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு கொள்கை முடிவுன்னு சொல்லுவாங்க, ஒரு முடிவெடுப்பாங்க, கொள்கையா முடிவெடுப்பாங்க. அதை வந்து சட்டசபையில வந்து சிஎம் தான் சொல்லணும், இல்ல அந்த துறைக்கான அமைச்சர் சொல்லுவாங்க, மோஸ்டா சிஎம் தான் சொல்லுவாங்க. He can introduce the bills in the legislative assembly. அவர் தான் மசோதாக்கள், அதாவது ஏதாவது ஒரு சட்டம் ஆக்கணும்னா அத மசோதா கொண்டு வர்றது வந்து யார் கொண்டு வருவானா சீஃப் மினிஸ்டர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, அறிமுகப்படுத்துவாரு சட்டசபையில. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டசபைன்னு அர்த்தம், அதாவது எம்எல்ஏ எல்லாம் கூடி பேசுற இடம்னு அர்த்தம் சிம்பிளா. நெக்ஸ்ட் he can recommend for the dissolution of the legislative assembly to the governor any time. அவரு பரிந்துரை பண்ணுவாரு கவர்னர் கிட்ட. நம்ம ஏற்கனவே கவர்னர் டாபிக்ல படிச்சோம், டிசல்யூஷன் கலைக்கிறதுன்னு பார்த்தோம், அதாவது சட்டசபைய இல்ல ஆட்சியை கலைக்கிறதுன்னு அர்த்தம். கவர்னருக்கு சட்டசபையை கலைக்கலாம் இல்ல ஆட்சியை கலைக்கலான்ட்டு சிஎம் வந்து எந்த டைம் வேணாலும் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம்.